சென்னை எண்ணூர் பகுதி மக்கள் எண்ணெய் கழிவால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மீள்வதற்குள் அமோனியா வாயு கசிவால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எண்ணூர் அருகே கோரமண்டல் தொழிற்சாலைக்காக கப்பலிலிருந்து திரவ அமோனியா கொண்டுவர கடலுக்கு அடியில் பதியப்பட்ட குழாயில் நள்ளிரவில் கசிவு ஏற்பட்டது. அதனால் சின்னக்குப்பம், பெரியகுப்பம், நேதாஜி நகர், பர்மா நகர் ஆகிய பகுதிகளில் கடும் நெடியுடன் கூடிய கண் எரிச்சல் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பொதுமக்கள் பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம், தேவாலயங்களில் தஞ்சமடைந்தனர். 15க்கும் மேற்பட்டவர்கள் தனியார் மருத்துவமனையில் மூச்சுத்திணறல் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சென்று நலம் விசாரணை செய்தார். இதற்கிடையில் ரசாயன கசிவை கண்டித்து எண்ணூர் விரைவு சாலையில் பல்வேறு இடங்களில் மக்கள் மறியலிலும் ஈடுபட்டனர். வெளிநபர்கள் உள்ளே வந்துவிடாதபடி ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அலாரம் சவுண்ட் கேட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க இன்னும் விசாரிக்கும் போது எங்க இடத்துல அந்த காசுகோயில் குப்பத்துல ஸ்மெல் லைட்டா இருந்தது. இது என்ன ஸ்மெல்லுன்னு தெரியும் போது பக்கத்து கம்பெனி ஸ்மெல் இல்ல, இது லிக்விட் அமோனியாவோட ஸ்மெல்ன்றது கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நாங்க எல்லாமே ரோட்டுக்கு வந்தோம். ரோட்டுக்கு வரும்போது என்ன ஆச்சுன்னா, பெரிய குப்பத்துல இருந்து கிட்டத்தட்ட 20 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்னு சொன்னாங்க. இந்த மாதிரி லீக்கேஜ் ஆகுது, இங்க இருந்து போங்க. எப்படி சுனாமி வரும்போது நாங்க தப்பிச்சு போனோமோ அதே மாதிரிதான் இங்க நடந்திருக்கு. எங்க இது இருக்கனால எல்லாருக்கும் மூச்சு விடுறது கஷ்டம். நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க, சொல்றதுக்கே வாய்ப்பு இல்ல. வீசிங் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கு. இப்போ நாங்க இந்த கடலை நம்பி தான் இங்க சுத்தி இருக்க வட்டாரம் ஃபுல்லா கிராமங்க எல்லாமே இருக்கு. இப்ப இந்த கசிவுனால இருக்கிற மீனுங்க எல்லாமே செத்து போய் கடலே இதுவா இருக்கு. எங்களுக்கு இந்த கம்பெனி இருக்கக்கூடாது. அந்த கம்பெனி சைட்ல இருந்து ஒருத்தரும் ஒரு உதவியும் எங்களுக்கு இன்னும் செய்யல. இப்ப மீன் செத்து மிதக்கிற மாதிரி நாங்க இங்க செத்து மிதந்துட்டு இருந்திருப்போம். நீங்க பார்த்துட்டு தான் போயிருக்க முடியும். அதுக்கான நடவடிக்கை என்ன? கம்பெனி என்ன பண்ண போறீங்க? இது மாதிரி லீக்கேஜ் ஆச்சு, நீங்க சொன்னீங்களா? இங்க இருக்காதீங்க, உங்களுக்கு உங்க உயிர் முக்கியம், நீங்க போயிட்டீங்க. அப்ப நாங்கள என்னது? சென்னை எண்ணூர் பகுதியில் அமோனியா கசிவை தொடர்ந்து கோரமண்டல் ஆலையின் செயல்பாடு முழுவதுமாக நிறுத்தி வைக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ரசாயன கசிவு தொடர்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அமைத்துள்ள குழு தொழிற்சாலையில் ஆய்வு நடத்தியது. அதில் காற்றில் அமோனியா பாஸ்பேட், பொட்டாஸ் சல்பேட் கசிந்தது உறுதி செய்யப்பட்டது. ஆலை வாசலில் 400 மைக்ரோகிராமாக இருக்க வேண்டிய அமோனியாவின் அளவு 2090 மைக்ரோகிராமாக உள்ளது. திரவ அமோனியா கொண்டுவர பயன்படுத்தப்படும் குழாய் பதிக்கப்பட்டுள்ள கடல் பகுதியில் 5 மைக்ரோகிராமாக இருக்க வேண்டிய அமோனியாவின் அளவு 49 மைக்ரோகிராமாக உள்ளதையும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உறுதி செய்துள்ளது. ஆலை பகுதியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் ஆய்வு மேற்கொண்டனர். எண்ணூர் ரசாயன கசிவு தொடர்பாக ஆளுநர் RN ரவி கவலை தெரிவித்துள்ளார். எண்ணூரில் ஏற்பட்ட ரசாயன வாயு கசிவு சரி செய்யப்பட்டதாக கோரமண்டல் நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது. குழாயில் கசிவு இருந்ததை கண்டறிந்த உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அமோனியா வாயு கசிவு தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. வெளியான செய்திகள் அடிப்படையில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா இந்த வழக்கு வரும் ஜனவரி 2ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் ரசாயன வாயு கசிவு தொடர்பாக ஆளுநர் RN ரவி கவலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தொழிற்சாலை இடைவிடாமல் தொடர்ந்து செயல்பட்டாலும், பாதுகாப்பு விதிமுறைகள் சரிவர பின்பற்றப்படாமல் இருந்தாலும் இதுபோன்ற வாயு கசிவு விபத்துகள் நிகழ வாய்ப்புள்ளதாக வேதி பொறியாளர் சுபத்ரா புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார். இப்போ ஃபர்டிலைசர் பிளான்ட்ல அமோனியா தான் மேஜர் காம்பவுண்ட். இதோட நைட்ரிக் ஆசிட்னு இன்னொரு கெமிக்கல் அசார்டோட ரியாக்ட் பண்ணி தான் அமோனியம் நைட்ரேட் பண்றாங்க. அதுதான் ஃபர்டிலைசரா இதாகும். ஸோ இதோட ரெக்குயர்மெண்ட் ரொம்ப அதிகமாகும் போது பிளான்ட் கண்டினியூஸாக ஆப்ரேட் பண்றதுனாலயோ இல்லை ப்ராப்பர் சேஃப்டி ப்ரிகாஷன் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வர வாய்ப்பு இருக்கு. இது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலை நாடுகளில் இப்போ ரீசெண்டாக அங்கே லெபனானில் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோம். அதெல்லாம் கூட இந்த அமோனியம் நைட்ரேட்டோட இதுதான். ஸோ இதோடைய ப்ராப்ளம் ரொம்ப ஹியூஜாக இருக்கும். இட் இஸ் பெட்டர் அங்கே இருக்க ஏரியாவில் இருக்க மக்களை இது கொஞ்சம் ஐசோலேட்டட் பிளான்ட் வச்சுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு சேஃப்டி ட்ரைனிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எப்படி எவாக்குவேஷன் இது பண்ணுறது, ப்ரொடெக்டிவ் கியர்ஸ் கொடுக்குற மாதிரி மாஸ்க்கு இல்லை கிளவுஸ், ஃபுல் கவரால்ஸ் அந்த மாதிரி கொடுத்து இது பண்ணலாம்.
எண்ணூர் பகுதியில் அபாயகரமான வகைப்படுத்தப்பட்ட ஆலைகள் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்றும் இதற்காக விரைவில் குழு அமைக்கப்படும் என்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். அமைச்சரிடம் புதிய தலைமுறை செய்தியாளர் முத்துப்பழம்பதி எடுத்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். பெரிய குப்பத்தில் வந்து அந்த அமோனியா வாயு கசிவினால வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கா சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆறுதல் கொடுக்குறோம், அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அறிவுரை சொல்றோம், அதை கடந்து வந்து அரசு தரப்பு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க சார்? அதாவது எண்ணூர் பகுதியில் இருக்கிற அந்த கோரமண்டல் ஃபெர்டிலைசர் கம்பெனியில் வந்து கப்பல்லேருந்து அம்மோனியா வந்து ஆஃப்லோட் பண்ணுறப்போ பைப் லைனில் லீக்கேஜ் ஏற்பட்டு அந்த பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா அம்மோனியா பரவி இருக்கு. அதனால அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு வந்து மூச்சு திணறல், கண்ணெரிச்சல் போன்றது ஏற்பட்டிருக்குது. ஆனால் அந்த உடனடியாக அந்த லீக்கேஜ் ஆனது 15 நிமிஷத்துக்குள்ளாக அந்த ஆலை நிர்வாகம் உடனடியாக அது சரி செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 பேர் ஸ்டான்லின் மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு அவங்க எல்லாருமே சிகிச்சையில் நலமோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இப்போ வந்து இரவோட இரவாக மாசுபட்ட அதிகாரிகள் எல்லாம் போய் அங்கே ஆய்வு பணிகள் மேற்கொண்டு இப்போ இந்த பகுதியில் அம்மோனியா லெவலில் நம்ம பரிசோதிக்கிறப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 0 லெவல் நார்மலாக இருக்கு. அதனால உடனடியாக அது வந்து விபத்து வந்து ஏற்பட்ட விபத்து உடனடியாக அதை சரி செய்யப்பட்டு தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இல்லை, வடசட்டைக்கு உட்பட்ட அந்த இந்த பெரியகுப்பம், எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து வேதியியல் தொழிற்சாலைகளால் இந்த பிரச்சனை ஏற்படுது. இதுக்கு நிரந்தர தீர்வு காணணும். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து உடனடியாக அங்கே ஆய்வு பண்ணணும், ஒரு வரைமுறையை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியகுப்பம், சின்ன குப்பம், நேதாஜி நகர், பரமாநகர் உள்ளிட்ட பல்வேறு 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தொடர்ந்து பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாக சொல்றாங்க. இப்போ அடுத்த கட்டமாக நம்ம என்ன நடவடிக்கை எடுக்க போறோம்? அதான் இது இந்த கோரமண்டல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி, சிவப்பு தொழிற்சாலை. இது மாதிரி அந்த வட சென்னை பகுதியிலே எண்ணூர் பகுதியில் இருக்கிற அந்த ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி எல்லாம் உடனடியாக மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு எல்லா தொழிற்சாலைகளும் அதற்கான கட்டமைப்பு சரியா இருக்கிறதா, அதே மாதிரி அதே சூழ்நிலையில் இது போன்ற ஆபத்துகள், விபத்துகள் ஏற்படுகிற போது அதை தடுப்பதற்கான நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க விரைவில் ஒரு குழு அனுப்பி அனைத்து அந்த சிவப்பு தொழிற்சாலைகளும் நம்ம ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. சம்பந்தப்பட்ட ஆலயம் மூடணும், அந்த உர நிறுவனத்தை மூடணும் சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்க கோரிக்கை கொடுத்து நம்ம என்ன மாசு கட்டுப்பாட்டு வாரிய சார்பில் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஆமா, இரவாக 2 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாசு கட்டுப்பாட்டு வாரிய சேசி உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் அங்கேதான் இருக்காங்க. அது இல்லாம இப்ப வந்து அந்த கம்பெனி வந்து தற்காலிகமா மூடப்பட்டிருக்கிறது. சல்பூரிக் ஆசிட் பிளான்ட் மட்டும் உடனடியாக நிறுத்த முடியாதுங்கிறதுனால அது கொஞ்சம் ஷட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நிறுத்தப்படும். இன்றைக்கு அதற்கு அதனுடைய உற்பத்தி அனைத்துமே நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எதிர்காலத்தில் இந்த கம்பெனி மூலமாக இது போன்ற நடைபெறாமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பது விரைவில் அறிவிக்கப்படும். அமோனியா வாயுவை சுவாசிப்பதால் தற்போது மட்டுமல்ல நாளடைவிலும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக மருத்துவர் பிரசன்னகுமார் தாமஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் ஆனந்தன் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். தொடர்ந்து இதற்கு முன்பாகவே எண்ணெய் கழிவு வந்து மூலமாக பாதிக்கப்பட்டு அந்த சிரமத்திற்கு இருக்காங்க எண்ணூர் மக்கள். இப்போ மீண்டும் வந்து அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு, கண்ணில் எரிச்சல் ஏற்பட்டிருக்கு. குறிப்பிட்ட மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த இது, அதை தொடக்கத்தை சொல்லுங்க. எனிதிங் தட் இஸ் இன் தி அட்மாஸ்பியர், காத்துல இருக்க எதுவுமே பரவறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஒன்று. ரெண்டாவது, இந்த அமோனியான்றதே இஸ் a வெரி irritant கேஸ். பலவிதமான பொருட்களை கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. முதல்ல அஃபெக்ஷன் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஸ்கின், கண்ணு பயங்கரமா எரியும், நிறைய கண் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, சுவாச குழாயில வந்து நம்ம சுவாசிக்கும் போது பலவிதமான பிரச்சனைகள், மூக்கில், இந்த சைனசஸ்ல, காத்து குழாய்களில் போய் அந்த ஆக்சிஜன் டேமேஜ் எல்லாம் பண்ணுறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனை டேமேஜ் பண்ணி ஏஆர்டிஎஸ்ன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, வேர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், லங் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க, வேர் லங் வில் ஃபெயில். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிறு வயசில் இருக்கக்கூடியவர், தொடக்கத்தில் வந்து தற்போது பிறந்த குழந்தை முதல் ஒரு 10 வயசு குறிப்பிட்ட இருக்கக்கூடியவர்கள், அதே போல வயது முதிர்ந்து இருக்கக்கூடியவர்கள், 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும்? 2 ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெரி ரிஸ்கி. ஒன்று வந்து வெரி யங், ரொம்ப சின்ன பசங்க, குழந்தைகள்னு வச்சுக்கலாமே, இன்ஃபென்ட்ஸ், குழந்தைகள் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 1 வருஷத்துக்கு கீழே ரொம்ப ஹை மோர்டாலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒன்று. அடுத்த ஸ்பெக்ட்ரம் எடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப முதியவர்கள், ஒரு 80 85 90 வயசு இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கு டெஃபினட்டா பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு பெரிய செக்மெண்ட் இருக்கு, 10 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் ஒரு பெரிய செக்மெண்ட் இருக்கு. பலவிதமான மிக்சட்
டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு பாதிப்பு இருக்குது. பட் எல்லாமே வில் பி ரிலேட்டட் டு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். அந்த காற்று குழாய்களுடைய அந்த நச்சு பொருட்கள் காற்று குழாய்களில் போய் அந்த ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்சை பாதித்து அது ஒரு நுரையீரல பிரச்சனையை கொடுத்து, இந்த பிரச்சனை இப்போ மாத்திரம் நம்ம தீர்த்து வெளியில் வந்தால் கூட நாளடைவில் பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது.